அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பிஎல்ஓ அவங்கள்ட்ட குடுத்ததற்கு பிறகு, அவங்க என்னுடைய தரவுகளை தவறாக பூர்த்தி செஞ்சு சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அல்லது நான் ஒரு தவறு இழைத்து விட்டேன். தவறா நான் வந்து ஃபார்ம ஃபில்அப் பண்ணிட்டேன். என் பேரே இருந்தது. ஆனா நான் என்னுடைய பெற்றோர்கள் பேர போட்டுட்டு என் பேர விட்டுட்டேன். அல்லது என் பேரும், என் பெற்றோர்கள் பெயரும் இருந்தது. ஆனா நான் அத சரியா அந்த ரெஃபரன்ஸ் 2002 எஸ்ஐஆர்ல இருந்து நான் எடுக்காம, நான் தவறா பூர்த்தி பண்ணிட்டேன் ஃபார்ம. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா, நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, voters.eci. இந்த வெப்சைட்டுக்கு போயி, ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அத ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்க. அத நீங்க கிளிக் செய்யணும். அத கிளிக் செஞ்ச உடனே, நேஷனல் ரெட்ரஸல் கிரீவியன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோல மேல உள்ளது. அத நீங்க கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா, உங்கள அடுத்த பக்கத்திற்கு கொண்டுட்டு போகும். அந்த பக்கத்துல கம்ப்ளைனன்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதாவது புகார் அளிப்பவரின் விவரங்கள். அந்த புகார் அளிப்பவரின் விவரங்கள் நீங்க ஆன்லைன்ல லாகின் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பெயரையும், உங்க மொபைல் நம்பரையும் காமிக்கும். அங்க போயி நீங்க ஸ்டேட் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம் அல்லது நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும் அத செலக்ட் பண்ணணும். அசெம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி இப்ப நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்னா 210 திருவாடனை செலக்ட் பண்ணணும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, கீழ ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்ன்னு போட்டிருக்கும். அங்க மேல உள்ள அதே டீடைல்ஸ் தான்னா சேம் அஸ் அபோவ்ன்னு நம்ம கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். அத நம்ம கிளிக் பண்ணதுக்கு பிறகு கேட்டகரின்னு காமிக்கும். அந்த கேட்டகரி என்ன அப்படின்னு காமிக்கும் அப்படின்னா, 1 எபிக், எலக்டரல் ரோல், ஐடி அப்ளிகேஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டி, வோட்டர் ஸ்லிப், போல் டேன்னு பல விஷயங்கள் காமிக்கும். ஆனா நமக்கு சம்பந்தப்பட்டது எபிக். அதாவது நம்ம வோட்டர் ஐடி சம்பந்தப்பட்டதுன்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து சப் கேட்டகரின்னு காமிக்கும். அங்கேயுமே நீங்க எபிக்ன்னு கிளிக் பண்ணிட்டு, ரைட் சைடுல எபிக் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கும். இது ஏன் எபிக் நம்பர்ன்னு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய எபிக் நம்பர் அதுல தான் நம்ம போறோம். ஒருவேளை நம்ம வந்து நம்ம தகப்பனாருக்கு பண்ணுவோம் அல்லது தாய்க்கு பண்றோம் அப்படின்னா, அந்த எபிக் நம்பரை எழுதிட்டு, அதுக்கு கீழ வந்து பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கம்ப்ளைண்ட்ன்னு இருக்கும். அங்க நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத, நம்மளுடைய கம்ப்ளைண்ட் புகார் என்ன அப்படிங்கிறத அங்க அல்லது நம்மளுடைய தேவை என்னன்னு அங்க நாம் எழுதி விடலாம். எழுதினதற்கு பிறகு கீழ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ன்னு கேட்டிருக்கு. இதற்கான உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் தரவுகள் என்ன அப்படிங்கிறப்ப, இப்ப நம்ம ஃபார்ம் வந்து நம்ம பிஎல்ஓக்கள்ட்ட கையெழுத்து வாங்கியிருப்போம். ஆனா ஒருவேளை அவர்கள் தவறாக எழுதியிருந்தாலோ, அல்லது நம்மளே தவறாக எழுதி இருந்தாலோ, எழுதி சப்மிட் பண்ணியிருந்தாலோ, அல்லது ஆன்லைன்ல சப்மிட் பண்ணியிருந்தாலோ, இந்த மாதிரி நடந்துருச்சு. இத வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணுங்க. இத திருத்தம் செய்யுங்க என்று அவர்களுக்கு நம்ம முறைப்படி பதிவு செஞ்சிடலாம். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, நீங்க வெர்பலா வாய் வழியாக நீங்க போய் பிஎல்ஓக்கள்ட்ட அல்லது இஆர்ஓட்ட நீங்க சொன்னா, அது நாளைக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணதற்கான ஆதாரம் என்னன்னு கேட்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே இதுல நீங்க பதிவு செஞ்சுட்டீங்கன்னா, உங்களுடைய புகார் அவங்க கட்டாயமா பதிலளிக்கணும். நிச்சயமாக அவர்கள் சரியான முறையில் உங்களுக்கு பதிலளிக்கிறது மட்டுமல்ல, நீங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கரெக்ட்டா இணைத்து விட்டீர்கள் என்றால், உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான தீர்வும் கிடைக்கும். சரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேனே, அந்த கம்ப்ளைண்ட் என்ன நிலையில இருக்கு அப்படின்னா, நீங்க கம்ப்ளைண்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஐடி குடுத்துருவாங்க. சரியா? அந்த ஐடிய வச்சுட்டு, நீங்க அதே வெப்சைட்லயே ட்ராக்ஸ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். உங்களுடைய கோரிக்கையுடைய நிலை என்ன? அத நீங்க அந்த ட்ராக் ஸ்டேட்டஸ்ங்கிறதுல உங்களுக்கு குடுத்தாங்களே ஒரு ஐடி நம்பர் வரும்.
நீங்க என்ன புகார் அளித்தீர்கள்னு உங்களுடைய புகார் என்ன, அதை மேல என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு காமிக்கும். அது வந்து இன்னும் பரிசீலனையில இருக்கா, இஸ் இட் அண்டர் ரிவ்யூ, அல்லது ப்ராசஸிங்ல இருக்கா, இஆர்ஓட்ட இருக்கா, டிஇஓட்ட இருக்கா, கலெக்டர்ட்ட இருக்கா, அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் நீங்க ட்ராக் பண்ணவும் முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.